இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெளிநாட்டு தூதர்களுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. தீவிரவாதத்திற்கு ஆதரவாக உள்ள பாகிஸ்தான் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வெளிநாட்டு தூதர்களுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விவகாரம் என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மேலும் இரு நாடுகளினுடைய விவகாரமாக மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் இந்த விவகாரம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதர்களுக்கு இந்த விவகாரம் தொடர்பாக விவரிப்பதற்காக அனைத்து நாட்டு தூதர்களுக்கும் மத்திய அரசானது அழைப்பு விடுத்திருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்திற்கு அனைத்து வெளிநாடுகளைச் சேர்ந்த தூதுவர்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அதாவது தூதுவர்களிடம் தெரிவிக்க இருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தில் அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும், அதற்கு வெளிநாடுகளுடைய ஒத்துழைப்பு எந்த அளவிற்கு தேவை என்பது குறித்தும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். மேலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அனைத்து நாடுகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் இந்த சந்திப்பில் ஜெய்சங்கர் கோரிக்கை விடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.